மக்களே இன்னைக்கு வரப்போ ஒரு செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா 90ஸ்ல காமெடி கேரக்டர்ல கலக்குன்னு கலக்கினாரு. இப்ப வேற லெவலா ஒரு கம்பேக் கொடுத்துட்டு காமெடி மட்டும் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் கலக்க காத்துட்டு இருக்காரு. எஸ், லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ஆக்டர் சாப்ளின் பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 1992 நாளைய தீர்ப்புல ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க. இப்ப நம்ம 2024ல இருக்கோம். ஏகப்பட்ட வருஷங்கள் சார். நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக். சோ நிறைய வருஷங்கள் வந்துருச்சு. ஓகேவா? சோ இவ்ளோ வருஷமாவும் அப்படியே அழகா இந்த லுக்க மெயின்டைன் பண்றீங்களே எப்படி? அதே மாதிரி ஹேரும் பிளாக்கா இருக்கு, பாடியும் ஸ்லிம் பாடியா மெயின்டைன் பண்றீங்க, நல்லா ஜிம் பாடியா இருக்கீங்களே எப்படி? ஏற்கனவே வெளியே வெயில் அடிக்குது, இவ்வளவு ஐஸ் வைக்காதீங்க. கண்டிப்பா உங்க சீக்ரெட் தெரிஞ்சாங்க. இந்த ஜிம் பாடிக்கு என்ன சீக்ரெட்? ஒண்ணுமே, நான் பாட்டு இருக்க சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், மனசு இளமையானு வச்சுங்களேன். உடம்பு எப்பவும் இளமையாவே இருக்கும். மனசு கவலையே வச்சு கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். சூப்பர். இந்த டயட், இந்த கிரீன் டீ, ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் நீங்களும் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே சாப்பிடுங்க. எல்லாமே சாப்பிடும். ஆஹா. அதே மாதிரியே சாப்ளின் பாலு 2.0 சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு சார். ஒரு வேற லெவல் கம்பேக்கா இருக்கு. 2.0 இன்னிங்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு உங்க லைஃப்ல? நல்லா இருக்கு. அதாவது இப்போ முதல்ல காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா காமெடி வித் கேரக்டர், குணச்சித்திரம், அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இந்த பல விதமான கேரக்டர் வந்துட்டு இருக்கு. சேர்ந்து மொத்தமா பண்ணி ஒரு அடி அடிச்சு போயிட்டே இருக்கு. அற்புதம் சார். ஆக்சுவலா எங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், 1992ல தான் நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. சென்னைக்கு வந்திருப்பீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்காமே. நீங்க 1990லயே சென்னைக்கு வந்து அங்க ஒரு வீட்டுல தங்கி அது கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா, அதையே ஒரு படம் ஆக்கலாமே. அது என்ன கதை? அது 90ல என்ட்ரி ஆன எனக்கு சினிமா தெரியாது. அப்புறம் ஒரு பாதி வாழ்க்கை குப்பத்துல தான் இருந்துச்சு. நம்பிக்கை நகர் இருக்கு. நம்பிக்கை நகர்ல இருந்து வடபழனி வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு ஒரு 150 ரூபா வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சாச்சு. புரோக்கர் பிடிச்சு கொடுத்தாரு. போய் 150 ரூபாய் தான் வாடகை. அப்பாடா சென்னை இறங்கிட்டோம், நீ சினிமா எங்க தான் அப்படி படுத்தாச்சு. நிம்மதி தூங்கிட்டு இருக்கிறேன். நைட் யாரும் நக்கனமா இருந்தது. மூஞ்சிய முடிச்சு பார்த்தா ஒரு மாடு நிக்குது. மாடு? ஆமா, காலை வச்சு நக்கிட்டு இருக்குது. தடாடு நிச்சு ஓரமா உட்காந்தவன் தான். வெளியே தூங்கவே இல்லை. வெளியே பாக்குறேன், பக்கத்துல ஒரு அம்மா பாத்திரம் விளக்கிட்டு சிரிச்சாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்கன்னு. இல்லை சும்மா சிரிச்சேன், ஏதோ உள்ளாத்தம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. முந்தின நேரத்து வரைக்கும் மாடு தான் கட்டிருந்தாங்க. அப்ப நீங்க வாடகை வரணும், அதை விட்டாங்க. அப்ப மாடு எங்க போகும், வரைக்கும் தானே வரும். இப்ப நான் நைட் தங்குறது நானா மாடான்னு கேட்டேன். இல்ல மாடை வித்துட்டாங்கன்னாங்க. அப்பாடா, இதை முதல் அனுபவம் சினிமாவில். ஓ, ஸ்டார்டிங்கே வேற லெவலான ஒரு ஸ்டார்டிங்கா இருந்திருக்கு சார். சோ 150 ரூபாயில ஆரம்பிச்சீங்க. 150 ரூபாய் ரெண்ட் கொடுத்து ஆரம்பிச்சீங்க. இப்ப அந்த 150 ரூபாய் எவ்வளவு 150 கோடியா மாறி இருக்கு. வாழ்க்கை நிறைவா, எந்த விதமான கஷ்டம் இல்லாம ஒரு ஊர்ல சொந்த வீடு வாங்கி குழந்தைகளை படிக்க வச்சு நிறைவான வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அற்புதம் சார். ஆக்சுவலா நீங்க இவ்வளவு யங்கா இருக்கீங்கல்ல, நான் கூட நினைச்சேன் நீங்க ஒரு 20s இருப்பீங்க, 30s இருப்பீங்க. ஒரு 10-12 வயசுலயே வந்துட்டீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறமா தான் நீங்க சொல்றீங்க உங்க பசங்களே பெரியவங்க ஆயிட்டாங்க. ஒரு பையன் என்னன்னா டீச்சர், இன்னொரு பையன் என்னன்னா பாப்பா ஸ்கூல்ல பிஎஸ்சி பிகெட் முடிச்சுட்டு மேக்ஸ் டீச்சரா போயிட்டு இருக்காங்க. பையன் காலேஜ் 4வது வருஷம் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவங்க பேரு ஜெயவானதி, அவங்க பேரு வினயன். ஆஹா, சூப்பர் சார். பாக்கியில தாங்கிற அற்புதமான ஒரே ஒரு மனைவி. ஒரே மனைவி ஃபீலிங்கா சொல்றீங்களே? சொல்லி பார்க்கலாமே தான். எப்படி இதை பார்த்து அடிதான் உழுகு போகுது வீட்டுல. அந்த ஒரு மனைவி போதுன்ற சந்தோஷம் இருக்கா? அதுக்கே பஞ்சாயத்தா இருக்கு. நீங்க வேற. சூப்பர். ஆக்சுவலா நீங்க இந்த மனைவி பத்தி சொன்னதால கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ஷாஜகான் படத்துல உங்க காமெடி விவேக் சாரோட கண்டிப்பா அந்த காம்போ யாராலையுமே மறக்க முடியாது சார். ஏன்னா ஒரு சூப்பரான எதிர்பார்க்காத ஒரு சீனை நீங்க தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போவீங்க. இப்ப இருக்கு உனக்கு கச்சேரிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரியல் லைஃப்லயே யாருக்காவது இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும். இல்ல, அப்படி இது வரைக்கும் பண்ணது இல்லையா? உங்களுக்கு நடந்திருக்கா? நான் லவ் மேரேஜ் தானே. நான் லவ் மேரேஜ் பண்றப்ப என்னைய நண்பர்களை சேவ் பண்ணி எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சல, அது நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஒருத்தர் கெடுக்கலாம் அது படத்துலதான். படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க சேர்த்து விட்டுருப்பீங்க நல்லா. அது அவரு கதைப்படி விவேக் சார் ஒரு 300 ரூபாய் காசு கேட்பேன், என்னை திட்டி விட்டுருவாரு. அந்த கோவத்துல அந்த வேலையை பார்ப்பேன் நான். பார்த்தா அவரு அப்புறம் ரிச் ஆயிடுவாரு. ஆமா, அவரு உடம்பு சொல்லிட்டே இருப்பாங்க. சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க விஜய் சாரோட தான் நிறைய படங்கள் ஆக்சுவலா ஒரு ஹீரோவோட நீங்க ஒரு மெயினான ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணதுன்னா விஜய் சாரோட தான். கிட்டத்தட்ட 18 படங்களா? 18 படங்கள் பண்ணியாச்சு. அண்ட் கில்லி இப்ப ரீ ரிலீஸ் ஆச்சு. வேற லெவலா கொண்டாடினாங்க. ஏன்னா இந்த 2Kல பிறந்தவங்க, இந்த 2000ல பிறந்தவங்க எல்லாம் குட்டி பசங்களா இருப்பாங்க. இப்பதான் அந்த கில்லி மாட்டாங்க. 20 வருஷங்கிறப்ப அப்பதான் ஒரு பிறந்த குழந்தையா இருக்கும். ஒரு வயசு 2 வயசு 2004 20 வயசு ஒரு 12 வயசு அவங்க தான் பார்த்தாங்க. ஆமா, அவங்களுக்குள்ள இது ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடினாங்க. நான் தியேட்டர்ல பாக்குறேன். போனீங்களா தியேட்டர் ஃபர்ஸ்ட் டே? எங்க ஊர்ல பார்த்து என்ன கூட்டம், என்ன கிரௌட். ஏதோ தீபாவளி பொங்கல் மாதிரி இருந்தது கூட்டம். எவ்ரி டயலாக் அங்க பேச இங்க பேசிட்டு, அங்க பேச இங்க பேச, அங்க பேச இங்க பேச, அப்படி போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸோட எந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவு கொண்டாடினாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம்.
அது கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், டிராவல் பண்ணுவேன், கபடி பிளேயர். விஜய் சார்ட்ட ரொம்ப பிடித்த விஷயம், விஜய் சார்ட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஷார்ப்னஸ், மெமரி பவர், சைலண்ட் மெமரி பவர். சூப்பர். அது வந்து அந்த மெமரி பவர் வந்து ஆர்டிஸ்ட்க்கு வேணும், அவர் பயங்கரமாக விட்டுருக்கு. ஷார்ப்னஸ்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனிக்கிறது, அதை நோக்கி பயணப்படுறது, அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். பிடிக்காத விஷயம்னா அதே தான், அமைதியாக இருக்கிறது. அமைதியாவே இருப்பாரா? ஜாலியாக இருக்க மாட்டாரே. அது பிடிக்காத விஷயம் அவர்கிட்ட யாரும் சொல்ல முடியாது, அது யார்ட்டும் அதிகமாக பேச மாட்டார். இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 படம் பண்ணியிருக்கேன், நானும் அவரும் பேசுகிற விஷயத்தை எடுத்தீங்கன்னா மீண்டும் 1 மணி நேரம் தான் வரும். அப்படியா? அவ்வளோதான் பேசியிருப்போம். ஓ, ஆனா அவ்வளவு ஜாலியா அப்படியே ஜிகிரு தோஸ்தாலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க படங்கள் எல்லாம். அது பர்சனலா வெளியே வந்துட்டோம் இல்லையா, அதிகமாக அவர் என்ன அவர் தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுவார், அதுக்கு வந்துட்டு பாரு. ஓகே. அப்ப யோசிச்சிங்களா நானும் இந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஹீரோவா வரணும், எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு குத்துப்பாட்டு, ஒரு கமர்ஷியல் என்ட்ரி, அந்த மாதிரி வேற லெவலெல்லாம் வந்து நல்லா இருக்குது, பிடிக்கலையா? நம்மளால ஓரமா வந்து ஏதோ வாய்ப்பு ஒன்று கிடைச்சி சைடில் நடிச்சு போயிட்டு இருக்கேன் நான். சார் நீங்க ஏன் மலையாளம் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது சார்? மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து கதைக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கதையின் நாயகன் தான் நீங்க. வந்து ஒரு 78 இயர்ஸ் ஆனாலுமே வந்து ஹீரோவா நடிக்கலாம்ல? இல்ல தமிழ்ல வந்து இப்ப ஒரு மனித மிருகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் தான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன், ஒரு 60 வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்மையான வேஷம் கேட்டுறாதீங்க, அந்த கேரக்டர் அந்த அந்த கதைக்கு உண்டான விஷயம் வந்து தமிழ்ல பண்ண மாட்டேங்க நாங்கள். அதை விஷயம் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா கதை என்ன கேட்குதோ அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் போடுவாங்க, இங்க ஆர்டிஸ்ட் அந்த கதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை சூப்பர் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன், பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. நம்ம ஷோ பேர் வந்து சாய் வித் செலிபிரிட்டி. ஒரு அற்புதமான அம்சமான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்காகவே வந்து ஏகப்பட்ட டீலாம் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கு எந்த டீ வேணும்னு சொல்லுங்க, நாங்க அந்த டீ வந்து உங்களுக்கு கொடுப்போம். பிளாக் டீ இருக்கா? பிளாக் டீ இருக்கு சார், கொடுங்க. ஏன் கொஞ்சம் டயட்டா ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல அது கொஞ்சம் ஈஸியா குடிச்சலாம்ன்றாங்க. ஓகே, பிளாக் டீ. ஆமா, ஜில்லுன்னு ஆயிடுச்சு சார், இவ்வளவு நேரம் ஏசில இருந்ததுனால ஜில்லுன்னு ஆயிடுச்சு. பிளாக் காபி மாதிரி குடிச்சுக்கலாம். பிளாக் டீ உள்ளே டொன்டடாயின். என்னங்க உளிச்சா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவா, அதாவது உளிக்கு ஒண்ணும் இல்லாம போகுமே வெங்காயம். இது சாப்பிடணுமா? இல்ல உரிச்சா ஒண்ணுமே இல்லன்னு நீங்கல்ல. ஆமா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில யாருக்கு இது வந்து கொடுப்பீங்க? எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். அப்படியா? ஏன் அப்படியே உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க? எதனால? என்ன உளிக்கு ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவுதான். ஏகப்பட்ட டேலண்ட் வச்சிருக்கீங்க. போயிடுச்சா? இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம். பட் இந்த வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான தருணம், ஆஹா இந்த மாதிரி ஒரு தருணம் என் லைஃப்ல நான் இது வரைக்கும், ஐ மீன் இந்த மாதிரி ஒரு தருணம் தான் பெஸ்ட் தருணம், அவ்வளோ எமோஷனல் ஆனேன்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில? அது நம்ம சமீபத்தில் இழப்புகள் நிறைய, நம்ம கொரோனாவில் சமீபத்தில் விவேக் சார், மகிழ்ச்சாமி, பாண்டு, இதெல்லாமே ஒரு விஷயம் மனசை பாதிச்ச விஷயங்கள் தான். எனக்கு மிகப்பெரிய இழப்பு இவங்க எல்லாமே, எல்லாம் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பாதி வெங்கட்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, துள்ளாமணம் துள்ளும்ல ஒரு டைப் பண்ணுவேன், டவுசர் பாண்டி. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா மலேசியாவில் என்னோட போட்டா போட்டாங்க. ஓ, என்னோட போட்டா போட்டு நான் இறந்துட்டதா போட்டு அந்த மாதிரி போட்டாங்க. ஆமா, அங்க வானம்பாடின்னு பார்த்திருக்கேன், அங்கிருந்து நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நானே பேசி அவன் குதிச்சு, இதெல்லாம் ஒரு கூத்து நடந்தது. எந்த எமோஷனலா அழுகதா பயமா அப்படி அது போச்சு. என்னடா இது, ஏன் போஸ்டரை எனக்கு முன்னாடியே ஒட்டிருக்கீங்களேப்பா? ஏதோ காமெடி ஆட்சி போயிட்டாங்க, என்ன போட்டா தூக்கி போட்டானுங்க. அப்புறம் அங்க குமார் என் ஃப்ரெண்ட் மலேசியா இருந்து ஃபோன் பண்ணான், இல்லப்பா நான் உயிரோட தான் இருக்கேன், தப்பா போட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இந்த மாதிரி சில விஷயம் தான் இருக்கு, ரொம்ப எமோஷனலா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சிவாஜி கணேசன் சாரோட நடிச்சது எவ்வளவு எமோஷனலா? அது எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு வந்த ஒரு பெருமை பயன் சொல்லலாம். அடுத்த படம் எஸ்ஐசி குருநாதர், ஆமா, சிவாஜி சார் வச்சு பண்றான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு கேரக்டர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஒரு ஆபிபாய் கேரக்டர் ஒன்று இருக்கு, நிறைய போட்டி, அதுக்கு தயாரிப்பாளர் சொல்லி நிற்கிறாங்க, ரைட்டர் நிற்கிறாரு, அஸ்டேட்டர் நிற்கிறாங்க. அப்போ எஸ்ஐ சார்ட்ட சண்டை போட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணித்தாகணும் அப்படின்னு கேட்டு வம்புக்கு வாங்கினது. அதில் 2 ஷாட் அப்படிம்பாங்க, அந்த அஸ்டேட் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, கம்பெனி நேமு, படத்தோட பேர், டைரக்டர் பேர், நடிகர் பேர் வந்து செவாலி சிவாஜி கணேசன், சாப்ளின் பாலு, அவ்வளோதான் இருக்கு. அந்த ஒரு சீனுக்காக வந்து நான் அவ்வளோ போராடினேன். அது அவரை பார்த்தோன்னே நடிப்பு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் நடித்த படம்லாம் முடிஞ்ச வந்து போகுது. இவர் என்ன நல்லவளுக்கு இப்படி பேச டயலாக் தப்பிச்சேன் சார், நீங்க போக கூடாது சார், அதெல்லாம் தப்பிச்சேன். எங்கூட நடிக்க போறது யாரு அப்படின்னாரு, ஆளக்கானம் கீழ் இருக்கு, ஓ எந்திரி பேசு, ஓகே எடுத்துக்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அப்போ டயலாக் ஓனா போட்டார், ஐயா உங்களை உள்ள விட்டா எனக்கு வேலை போயிடும்னு, அதோட கட்டு இப்பவே போயிட்டு நினைச்சுக்க அப்படி போயிட்டாரு. அது ஓனா அவரா போட்டார். ஓ, அவரா போட்ட டயலாக் அது. அதெல்லாம் லைஃப்ல நமக்கு ஒரு
கிடைச்ச விஷயம் சொல்லாங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அடுத்ததாக எந்த டீ போலாம்? ஒரு டீ முடிஞ்சிடுச்சு. இருக்கு. இல்லை மசாலா இருக்கு. பிளாக் டீமிங்க எவ்வளோ வெங்காயத்தை வச்சிருப்பீங்க. ஆமா, இப்படிதான் நாங்க வந்து கோலாரா நிறைய விஷயங்கள். கோல்மால் டீயே பண்றீங்க. ஆமா, ஜிஞ்சர் டீ, மின்ட் டீ. இது வந்து 2 ஃபாரின் டீ, சென்சா மாச்சா. அப்படின்னா இது வந்து ஜப்பான் டீ, இது சைனா டீ. மின்ட் அது. சரி ஓகே, மின்ட் போலாமா? போங்க. அதுவோட ஆடுது. மின்ட் உள்ளே ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு, காதல். லவ். லவ். எந்த ஹீரோயினை பார்த்து பயங்கரமா லவ் பண்ணீங்க சார்? ஹீரோயின் வேண்டும். நடிச்ச ஹீரோயின் பார்த்து. நடிச்ச ஹீரோயின் இல்ல நீங்க பார்த்த ஹீரோயின், என்ன அழகுடா, கல்யாணம் பண்ணா இவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்களை வந்து அப்படியே வியக்க வச்ச ஒரு ஹீரோயின். பாத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி என்ன பாத்து இதெல்லாம் வந்து சும்மா ஜாலிக்கு தான், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டீங்க, இதுக்கு மேல எப்படி சொல்லுங்க. இப்படி நான் மனதாரனா த்ரிஷா. த்ரிஷாவா? பாரு, நான் ஜோடி படத்துல பார்த்தேன்ல. ஆமா, அப்ப நீ வரைக்கும் அப்படியே இருக்காங்க இல்ல? அது அந்த உடம்பு கிடம்பு மாற்றம் கட்டம் அதே சுறுசுறுப்பு அதே மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்ப இருந்து அவங்களுக்கு பிடிக்காம. கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆமா, இந்த இது குருவி பண்ணேன், கில்லி பண்ணேன். அவங்களுக்கு அவங்க சென்சிட்டிவாக ரொம்ப நேர்லையும் சரி சினிமாலையும் சரி பழகவும் சரி ரொம்ப சாஃப்ட்னஸ், ரொம்ப ரொம்ப அந்த ஒரு ரப்பாக இருக்க மாட்டாங்க, ஒரு மென்மையான ஒரு கேரக்டர். சூப்பர். அவங்கள்ட்டே சொல்லியிருக்கீங்க நேர்ல இந்த மாதிரி செம்ம அழகா இருக்கீங்க நீங்க, நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது சொன்னா நல்லா இருக்கு, சொல்லல. சோ இது வந்து நீங்க சொல்லிட்டீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில த்ரிஷா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, எனக்கு த்ரிஷா வந்து எப்போதுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த லவ் வச்சு இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்க காதல் கதை 10 வருஷ காதல் கதை போலயே. 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணீங்களாமே? ஆமாம், அப்போ 88 லவ் ஸ்டார்ட். நான் வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். வீட்டில் திட்டு, வேலைக்கு போலியான்ட்டு. இவங்க அப்போ ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அப்போ மன ஆறுதலுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது இவங்கள்ட்ட எனக்கு கிடைச்சிது. அப்போ ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம ஜெயிச்சு தான் கல்யாணம் வைக்கணும் வெளியே விட்டுருந்தோம். 98ல் வந்து சினிமா வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பேரில் வாங்கிட்டு செட் ஆகிறப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆஹா, சூப்பர். அதே மாதிரியே உங்க வைஃப்க்கு வந்து நீங்க பண்ண படங்கள்லயே ரொம்ப பிடித்த படம்னா எந்த படம்? எந்த படம் இது வரைக்கும் பாராட்டினதே இல்லை. அப்படியா? இது வரைக்கும் பாராட்டினது இல்லையா? நடி பத்துலேயும்பா கொஞ்சம் ஓவரா இருக்கும்பா, கம்மியா இருக்கும்பா. சமீபத்தில் வந்து இந்த ஆரடின்னு படம் நடிச்சேன். ஆரடின்னு அது வந்து ரொம்ப பிடிச்சது அவளுக்கு. அழுதுட்டா படம் பார்த்து. அப்படியா? ஒரு அப்பா கேட்டு பண்ணியிருந்தேன் நான், ஒரு வெட்டியான்னு கேட்டு பண்ணியிருந்தேன். அதான் அவளுக்கு பிடிச்ச படம் அவளுக்கு. மற்றபடி எப்பவுமே எல்லா நடிகர்களுக்கு உண்டான விஷயம் தான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸியாக இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. பசங்க சார், பசங்க வந்து பயங்கரமா ரசிப்பாங்களா உங்களோட படங்கள்லாம்? ரசிப்பாங்க, வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆனா வெளியெல்லாம் சொல்லுவாங்க, யார் தெரியுமா எங்க அப்பா. இவங்க வெளியே பெருமை அடைஞ்சுக்குவாங்க, அவரோட சாப்பிடும் போல குழந்தை அப்படின்னு அது வந்துடும். இங்க வந்து காட்டிக்க மாட்டாங்க. நான் எப்பவுமே என்னன்னா சினிமா குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டேன். குடும்பத்தில் அப்பாவா இருக்கு பாருங்க, அங்கேயே போய் நடினா இருந்தா அப்ப எங்கதான் போறது. ஆக்சுவலா உங்களோட பசங்களுக்குலாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வரணும்னு ஆசை இருந்துச்சா சார், இல்ல நீங்க தான் வேண்டாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? யாரும் நான் கம்பல் பண்ணவும் இல்ல, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு பேத்துக்குமே இல்ல. இல்லையா? ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சினிமாக்கு போறது, ஷூட்டிங் போறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஷூட்டிங் கூட்டி போனதே இல்ல. கூட்டிட்டு போறதே இல்லையா? காமிச்சதே இல்ல. என்னுடைய பாப்பாவுக்கு விஜய் தான் பேர் வச்சாரு. அப்படியா? விஜய் சார் தான் பேர் வச்சாரு. மின்சார கண்ணா டைம்ல தான் குழந்தை பிறந்துச்சு. அப்பதான் வந்து அவரு வானதின்னு வைக்கினாரு. அப்ப நான் ஜெய வானதின்னு சரி வச்சுக்கிட்டேன். பையன் பிறந்தப்ப கில்லி ஷூட்டிங் பாரு, ரெண்டுமே அந்த டைம் பிறந்ததுதான். அப்ப வினகன் பேர் வச்சு. நானும் யாருமே ஷூட்டிங் பார்த்ததே இல்லை. நான் சைடு அலோவ் பண்ணேன் அவங்கள. சரி நம்ம கஷ்டப்பட அவங்களுக்கே வரணும்ட்டு. இப்போ அவங்க ஃப்ரீயா அவங்க டீச்சரா போறாங்க, ஒரு இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அவங்க லைஃப் நான் ஜாலியா போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ரகிள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள அது நமக்கு தெரியுமில்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அற்புதம் சார். ஓகே, சோ 2 டீம் முடிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது, அந்த பாவக்காய் ஜூஸ், பனிஷ்மென்ட் ஜூஸ் அந்த பக்கமே நீங்க வந்து போக மாட்டேங்கிறீங்களே. எனக்கு அது கண்ணு தெரியவே இல்லையே. அப்படியா? ஆமா, அங்க என்ன இருக்காங்க? அது வந்து ஒரு நுர தள்ளி இருக்கிற பாவக்காய். அது உங்களுக்கு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கண்ணு மாலை கண்ணு ஆட்டுறேன். அது நீங்க ஏதாச்சும் பதில் சொல்லினா கண்டிப்பா குடிக்க வச்சிருவோம் நாங்க. ஓஹோ, அது வேறயா? ஆமா. ஏன் வில்லங்கமன்றக்கு வந்திருக்கீங்களா? கண்டிப்பா சார், நிச்சயமாக வந்துட்டீங்க ஷோக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் நாங்க பரிசு கொடுப்போம். அப்பாவே தெரியல, உங்களுக்கு பாவம் இல்லையா? எனக்கு இல்ல சார், அப்புறம் எனக்கு பேட்டா கிடைக்காது. சரி, என்னோட பேட்டா வேணா கொடுத்துருங்க. எனக்கு பேட்டா இருக்குன்னு தெரியலையே. எல்லாம் வந்து நம்ம ஒரு சர்வீஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக எந்த டீ போலாம் சார்? ஜிஞ்சரா, மசாலாவா, மாச்சாவா? மசாலா போங்க, டக்குன்னு சொல்லிட்டீங்க. மசாலா போயிடலாமா? ஓகே, மசாலா உள்ளே ரப்பர். ஆபா, இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அழிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அழிக்க முடியாத விஷயங்கள்? பிரில்லியன்ட் சார், நீங்க பிரில்லியன்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எதை உங்க லைஃப்ல அழிப்பீங்க, எதை அழிக்க மாட்டீங்க? அதானே? ஆமா ஆமா, சூப்பர், அதேதான். சரி சரி சரி. எந்த விஷயத்தை உங்க லைஃப்ல இருந்து அழிச்சா அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கிட்ட இருக்கிற விஷயத்துல. ஆமா, முன்கோபம். அப்படியா? ஆமா, அது எங்கிட்ட எப்பவுமே இருக்கு. அதை அழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நானே நினைக்கிறேன். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க,
அந்த கோவத்தை முதல்ல குறைச்சி தொலைங்க, உங்களை அழிக்கிறது அதான் அப்படிம்பாங்க. அதான் என் லைஃப்ல அழிக்கும் போது, வேற எதுவும் இல்லை. அது மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த விஷயங்களை அழிச்சா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் இண்டஸ்ட்ரியிலையா? ஆமா, சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படி ஒன்று, மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதான் படமா வந்துட்டு இருக்கு. நல்ல படங்களை வரணும், ஒரு பாசிட்டிவான படங்களை வரணும், எனர்ஜியான படங்களை வரணும் நம்ம ஆசைப்படுறேன். ஜாதி சம்பந்தப்பட்ட படங்களை வருது இல்லையா, அதை கொஞ்சம் அழிச்சா நல்லான்னு நினைக்கிறேன் நான். அப்போ நான் சொல்லிட்டேன், நான் உண்மை ஜாதி சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து இப்போ ஜாதி யாரும் பார்க்கறதுல ஜாதியும் இல்லை, இப்போ எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போ அது சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது, அதை கொஞ்சம் அழிச்சா நல்லான்னு நான் நினைக்கிறேன். அற்புதம் சார், இது வந்து ஒரு நல்ல பதில். ஸோ இதுக்காக நோ பாவக்காய் ஜூஸ் தப்பிச்சிட்டீங்க இந்த வாட்டியும். 2 இருக்கு. ஆமா 3 இருக்கு சார் பாவக்காய் ஜூஸ். 3 கேள்வி இருக்கு. ஆமா நிச்சயமாக. அடுத்ததா ஜிஞ்சரா மாச்சாவா செஞ்சாவா? அந்த செஞ்சா கொடுங்க, அது என்ன செய்யற மாதிரி இருக்குமா? ஓகே, சூப்பர் சார். அல்வா எடுத்துக்கோங்க. ஐயோ நல்லா இருக்கே, யாருக்கு கொடுக்கறது? எஸ், அல்வாவை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, மறக்க முடியாத அல்வா நீங்க லைஃப்ல வாங்கினது? அது நிறைய இருக்கு. அப்படியே மறக்க முடியாத அல்வா? ஒரு படத்துல நான் தான் மெயின் கேரக்டர். இந்த படம் வந்து என்னோட ஸ்டைல கேரியரை மாறும் அப்படி ஒரு பொசிஷன் போயிட்டு, இன்னும் 10 நாள் தான் ஷூட்டிங் இருக்கு. அப்ப மாறிச்சு. என்ன மாறிச்சு? அந்த கேரக்டர் போயிடுச்சு, வேற ஒருத்தர் பண்ணாரு, வேற ஒருத்தவங்க பண்ணி நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சா? அப்ப வந்து அந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியல. ஏன்னா அந்த ஒரு 2 மாச கனவு வந்து வேற மாதிரி இருந்தது. எல்லாமே சொன்னாங்க, இந்த படம் வந்து அப்படிலாம் சொன்னாங்க. அது அப்படியே போறப்ப அப்படி ஒரு அல்வா மாதிரி அல்வா ஊத்திட்டு போயிட்டா எப்படி யோசிப்பாரு. அந்த ஒரு என் மைண்ட்ல ஓடுறது, வேற எதுவும் இண்டஸ்ட்ரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை ஒன்று தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து கொடுத்த அல்வானா என்ன அல்வா சார்? நான் அல்வா யாருக்கு வரைக்கும் கொடுக்கலங்க, அது என்னமே எனக்கு வர மாட்டேங்குது. அப்படியா? ரொம்ப நல்ல மனசாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான், அதனால பிரச்சனை ஓடுறது. லேட் என்ட்ரி லேட்டா வந்து லேட்டஸ்டா வரும். ஆஹா, அற்புதம். அதே மாதிரியே இந்த அல்வானா அல்வா குடுக்கறது இல்ல, ஸ்வீட், ஒரு சூப்பரான ஸ்வீட்ல நம்ம அல்வா ஸ்வீட். இந்த ஸ்வீட் போலயே இருப்பாருப்பா இந்த மனுஷன் நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில. அவ்வளோ வந்து ஸ்வீட்டா இருக்கும் அவரோட பேசுறது பழகுறது. தளபதியா? அவ்வளவுதான், அவர்தான், வேற ஆயில எனக்கு வராது. ஏன்னா நான் பார்த்த முதல் ஹீரோ அவரு தான். ஆமா, நடிக்க வந்தோடனே ஒரு ஹீரோ பார்ப்போம் இல்லையா, அவதான் முத பார்த்தேன். அவருடைய ஒரு 12 பண்ணி டிராவல் பண்ணேன். அவருடைய அந்த ஸ்வீட்னஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஜென்ரலா அந்த ஒரு உள்ளுக்குள்ள மொத்தத்தை கடிச்சு வச்சு சிரிப்பார். நிறைய பேருக்கு பிடிக்கிற விஷயம். நான் பார்த்த ஸ்வீட் பர்சன் அவர் தான். ஆஹா, சூப்பர். பழகுனதெல்லாம் பார்த்ததுல, ஏன்னா மற்றவங்கள்ட்ட பழகுனது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இது வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு கொடுத்துடலாம். அற்புதம் சார், சூப்பர். அடுத்ததாக மாச்சா இருக்கு, ஜிஞ்சர் இருக்கு. ஜிஞ்சர் கொடுங்க, நல்லா காரமா இருக்கு. காரமா இருக்கும். உள்ள டீ இல்ல எப்படி இருந்தாலும், ஆனா ஜிஞ்சர் டீ உள்ளே பேட்டரி. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப வந்து சோர்வா இருக்கும் போது, ரொம்ப லோவா இருக்கும் போது, என்னடா இது வாழ்க்கை, நம்ம நினைக்கிற மாதிரியே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது, யாராச்சும் ஒரு நபர் வந்து இந்த பேட்டரி மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா செயல்படுறது? என் மனைவி. மனைவி தானா? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சார்ஜ் ஏத்துவாங்க? இப்போ ஒரு மாசம் படம் 2 மாசம் படம் இல்ல, ஷூட்டிங்ல சோர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க தான் வந்து, இருங்க பாத்துக்குவோம், வந்துடும் தைரியம். ஏன்னா அவங்க தான் நம்ம வாழ்றோம். அவங்க நமக்கு பேட்டரி சார்ஜ் எடுத்துடுவாங்க. அப்புறம் நண்பர்கள், என் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு என்னோட சைடு, அவங்களுடைய அப்பப்போ பூஸ்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுதான் என்னுடைய பேட்டரி. பல பேட்டரி இருக்கு, பல பக்கம் இருக்கு. நண்பர் சைடு இருக்கு, வீட்டு சைடு இருக்கு. ஓகே, அடுத்ததான் மாச்சா தான் இருக்கு. நானே பார்த்துட்டோமா? நீங்க பாத்தீங்க, சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம், போதும். இது வந்து நிறைஞ்சிச்சு. ஆனா நல்ல விஷயம் வந்திருக்கு, வேணாமா உங்களுக்கு? இது காட்டு என்னன்னு பாப்போம். அப்பா, சோ ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. காசு, பணம், துட்டு, மணி. சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்க வாங்கின முதல் சம்பளம் 25 ரூபாய். 25 ரூபாயா? அவ்வளவுதானா? எப்போ? இந்த நாளைய தீர்ப்பு படத்துக்கா? ஓஹோ, அப்ப கம்பெனி ஆர்டிஸ்ட்ல அவ்வளவுதான் பேமெண்ட் அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஓகே, 25 ரூபாய் இப்ப கணக்கு போட்டுங்க, எவ்வளவு ஆச்சுன்னு. 92 25 ரூபாய்னா இப்ப எவ்வளவு இருக்கும்? சூப்பர் சார். அது வந்து அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்ப அது பெரிய காசு. அற்புதம். சோ இப்ப அந்த 25 ரூபாயில நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, இப்ப அந்த 25 ரூபாய் எங்க வந்திருக்கு? இந்த பொண்ணுகிட்ட வயசையும் இந்த பசங்களை சம்பளத்தை கேட்க கூடாதுபாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட வயசு கேட்டா உங்களுக்கு கோவமா வராதா? வரும். அப்ப எங்க சம்பளம் கேட்டா எனக்கு கோவம்ல. அப்படி அப்ப ஆனா பாவக்காய் ஜூஸ்னு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கோமே சார் நாங்க. வேற என்ன? அதை வேணா குடிச்சு உழைக்கிறேன். ஷூரா? கண்டிப்பாவா? நிச்சயமாக. உண்மையில பாவக்காய் ஜூஸ் தானே, வேற வச்சிருக்கீங்களா? அது குடிச்சுதான் ஆக வேண்டுமா நீங்கள்? இல்ல நானே பதில் சொல்லிட்டேன். இப்போ நான் இப்படி கேக்குறேன், ஆனா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா? நீங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே அதிக சம்பளம் வாங்கின படம்னா எந்த படம்? தெலுங்குல வாங்கியிருக்கேன். தெலுங்குல தொலி பிரேமன் ஒரு படம், பவன் கல்யாண் சாரோடைய 4வது படம், மிகப்பெரிய ஹிட். டேரக்டர் கருணாகரன். எனக்கே தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் படம்.
ஆனால் அதுலேயே வந்து எனக்கு வித் ஃப்ளைட் டிக்கெட்டு, சூட் ரூம், அந்த ஏசி, அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாது. ஏசி ரூமு, நல்ல பேமெண்ட்டு, நல்ல மரியாதை. அங்கே தான் வாங்கியிருக்கேன் தெலுங்கில். ஓகே. அந்த படம் மிகப்பெரிய ஹிட். ம். பவன் கல்யாண் தொழிற்பெருமகை, கருணாகரன் டைரக்டர். ம். தமிழுக்காண்டி நானும் செபிள் ஜெகனும் போனோம். அப்போ தான் அதுதான் நிறைய பேமெண்ட் பண்ணேன். ஒரு 10 ரூபாய் பக்கம் வாங்கினேன் அப்போவே அந்த டைமில். ஆஹா, அற்புதம் சார். எல்லா கேள்விகளுக்கும் வந்து ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. எஸ் சார். ஆனா இதோட முடியல நம்ம ஷோ. ஏகப்பட்ட செக்மெண்ட்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். பட் அது அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிட்டீங்களா சார்? இந்த படத்தை வச்சுதான்ப்பா மக்கள் வந்து இன்னும் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க, இந்த படத்தை பத்தி தான் இன்னும் கேக்குறாங்கன்னா எந்த படம் சொல்வீங்க? அது ஒரு 4-5 படங்கள் சொல்லலாம். துல்லாமணம் துள்ளும், அப்புறம் நீங்க சொன்ன அந்த ஷாஜகான், அது கோவிசலா பிச்சைக்காரியா வந்து அந்த மேட்ரு, பெண்ணின் மனது தொட்டு, இந்த ஸ்லோன் தமிழ் பேசியிருப்பேன். கரெக்டா. லென்த் ஷாட், ஒரே சிங்கிள் ஷாட், அது ஒன்று சொல்லுவாங்க. அந்த 3 படங்கள் தான் அதிகமாக பேசுறது. அதிகமாக அந்த டிக்கெட் நாயர் தான். ஆஹா, அதான் மக்கள் மத்தியில் பயங்கர ரீச் ஆச்சு. மத்தியில் மாமூல் தான் கேரக்டர். அப்புறம் பாட்டாளியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவர் வடிவேல் பொம்பளை வசம் போட்டிருப்பாரு, நான் தான் முறப்பேன் வருவேன். ஆமா, சீர் பண்ணுறதுக்கு வருவேன். இந்த 4 தான் மக்கள்கிட்ட அது ரொம்ப ரீச்சான படங்கள். அது மெயினாக கோவிசல்ல சிநேகிதனை சிநேகிதனை அதுதான் ரொம்ப ரீச்சானது. இன்னும் கொஞ்சம் பாருங்க சார், நல்லா இருக்கும். வாய்ஸ் நல்லா நல்ல ஒரு சிங்கருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இல்லை இது வேறையா? சோ அதே மாதிரி உங்களோட படம் ஏதாவது வந்து ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும், அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு, இப்பயும் வந்து அந்த படத்தை ரீமேக் பண்ணா செமையா இருக்கும்னா எந்த படம் சொல்லுவீங்க? நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல தளபதி படங்கள்லாம் சொல்லலாம். அவர் படம் தான் ஏகப்பட்ட படத்தை இன்னொரு டைம் எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? ஓகே. அதாவது துல்லாமல் துள்ளும் ஒன்று டைம் எடுத்து நல்லா இருக்கும். ஏன்னா எப்போ வேர்ல்டு ஹிட்டான படங்கள். ஒரு பிளைண்டு, ஒரு பொண்ணு, அந்த பிளைண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிற பையன் அப்படிங்கிறத வந்து இவ்வளோ லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக சார்லி சாப்ளினுடைய சிட்டி லைட்னு படம் பார்த்துருப்பீங்க. அதான் பேஸ்ட் தான் எல்லாமே. நிறைய படங்கள் வந்துச்சு. அந்த படம் எப்போ பண்ணாலும் ஓடும். இப்போ துல்லாமல் துள்ளும் படத்தை வந்து வேறு ஸ்டைல் பண்ணிங்கன்னா அந்த படம் ஓடும். அது எனக்கு அதான் இன்னொரு டைம் பண்ணலாம். சூப்பர். துல்லாதமனம் துள்ளும் வந்து திருப்பி இப்போ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணலாமே, சூப்பரா இருக்கும். எப்போ பண்ணலாம், எப்போ எடுத்தாலும் அந்த கதை ஓடும். சூப்பர் சார். அதே மாதிரியே உங்களுக்கு சாப்ளின் சார் ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு சார்? உங்க நேம்லயே சாப்ளின்னு வச்சதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ என்ன லவ்? எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரக்கு முன்னாடி மேடைகளை ப்ரோக்ராம் பண்ண ஆசை. எல்லாருமே இந்த நடிகர்கள் கட்ட போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பார்த்தா இந்த சாப்ளின் வீக்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க எல்லா தேட்டரில், அந்த டைம் போட்டாங்க. அப்போ அவர் படங்களை ஃபுல்லாக பார்த்தேன். பார்த்தப்ப அதே மாதிரி கட்ட போட்டு மேடையில் ட்ராமா பண்ணிட்டேன். அப்போ தான் சாப்ளின் பாலுன்னு எனக்கு என் குருநாதரே வச்சுட்டார் பேரை. முதல் படத்துல வந்து நான் சார் மாதிரி சாப்ளின் பாலுன்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பேரை வச்சுக்க அப்படின்ட்டார். அப்படி இந்த பேர் வந்தது எனக்கு. அந்த நாளைதிருப்பில் சாப்ளின் கட்ட போட்டிருப்பேன், ஒரு சாங்கில் வந்து ஆடிருப்பேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் தெரிஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தொடவே இல்லை. நான் ஆமா, உலக சினிமா எவ்வளோ தூரம் இருக்கு அது வரைக்கும் அவர் இருப்பார். ஆமா, அவர் பண்ண சாதனைகள் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பேரை காப்பாற்றணுங்கிறக்காண்டி நான் ஓடிட்டு இருக்கேன். ஆஹா, சூப்பர் சார். அதே மாதிரி சாப்ளின் சார் மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்களும் வந்து ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இல்லை, அது கை வைக்க கூடாது. பொக்கிஷன் பார்த்து ரசிக்கலாம், ஒழிய தொடக்கூடாது. தொட வேண்டாம். கமல் சார் டச் பண்ணல சார். சாப்ளின் செல்லப்பான்னு ஒரு கேரக்டர் பண்ணி புன்னைய மன்னன். ஆமா, அதுவே ரொம்ப பயந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருப்பாரு. சோ நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம், பார்க்க ரசிக்கலாம், தூரமா வச்சுக்கலாம். அழகா இருக்க சார். அதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து சைக்கிள் டைரிஸ்னு ஒரு விஷயம் இருக்காமே, அந்த சைக்கிள் டைரிஸ் ஒரு புக்கா கூட எழுதலாமாமே, அது என்ன சார் சைக்கிள் டைரிஸ்? எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. சென்னை வரணும் ஆசை, எப்படி வரணும் போகணும்னு தெரியாது. பேசிக்காக நான் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர். இப்போ எங்கள் ஊரில் மண் கோர்ட்டு தான் இருக்கும். ரோலர் வச்சு மண் கோர்ட்டில் வந்து ப்ளே பண்ணுவோம். யங் மேன் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் நான் மெம்பராக இருக்கேன், விளையாண்டுருக்கேன். அப்போ டிஸ்ட்ரிக்ட் போகிறப்ப காகிரி கோட் போட்டிருப்பாங்க. அதில் பந்து ட்ரிபிளிங் ஆகிறப்ப அந்த பந்து நான் கை சிக்காது, மிஸ் ஆகும். இந்த மண்க்கு காகிரி கோட் கட்டுறக்காண்டி அப்போ புரட்சி தலைவர் வந்து இப்போ சிஎம் ஆனார். 85 நவம்பர் 2ஆம் தேதி சைக்கிளே எங்கூர்னு வந்தேன், மனு கொடுக்குறக்கா வந்தேன். தாராவூர் வந்து சென்னை சைக்கிளில் வந்து அப்போ அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவரை பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் அவர் பிஏ கொடுத்துட்டு கமிஷன்ட்ட கொடுத்துட்டு அப்போ இவர் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டீங்க. அப்போ வந்து அவர் படிக்காதவன் வந்து ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு, 12ஆம் தேதி ரிலீஸ் தீபாவளிக்கு. அவர் மிஸ்டர் பாரத் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. அப்போ வீட்டில் போய் பார்த்தா ஃப்ரீயாக பார்த்துட்டு பேசிட்டு, அப்போ இந்த மாதிரி மீடியாலாம் இல்லையா, போட்டாலாம் எடுக்க முடியாது. அப்புறம் அவர் மட்டும் பார்த்து பேசிட்டு அப்புறம் மார்னிங் வாங்க அப்படின்னாரு. காலையில் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரசிகர்ன்றதுனால பார்க்க முடியல. அப்போ அவங்க மிஸ்ஸஸை பார்த்துட்டு வந்தோம். 2 நடந்தது அந்த டைமில். அப்போ திருப்பி சைக்கிள்லே தாராவத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகி கிரவுண்டு கட்டிட்டாங்க. அதான் என் சைக்கிள் பயணம். அதை அந்த பயணத்தை பார்த்தா ஒரு சினிமா பார்த்த மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு பயங்கர மழை தண்ணி, செங்கல்பட்டு தாண்டப்ப பாலம் உடஞ்சி போச்சு. எங்களுக்கு பாலத்துக்கு ஒரு 1/2 மணி வித்தியாசம் தான். அப்படி தப்பிச்சு வந்து இந்த விஷயம் நடத்தணும்.
அது ஒரு லைஃப் நடந்த மேட்ரு. அப்போ எப்படியாவது ஒரு தலைவரை பார்த்துட மாட்டோமா, புரட்சி தலைவரை அப்படின்னு ஒரு ஐடியா. அது பார்க்க முடியல அந்த டைமில். நான் பயங்கர ஃபேன் அந்த டைமில் அவர் மேலே. ஓகே. அவரை பார்த்து தான் வந்து நமக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே வந்துச்சு. எனக்கு 5வது படிக்கிறப்ப எனக்கு மேடை நாடகங்கள், ஸ்கூல் நாடகங்கள், எங்கள் டீச்சர்ஸ் லேகா சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க தான் என்ன வளர்த்துனது. இந்த அளவு சினிமாவில் இருக்கிற காரணம் அவங்க தான். ஒன்று பெற்றவங்க, ஆசிரியர்கள். இவங்க தான் நம்மளை நடிகனாக்கி விட்டது. சைக்கிள் பயணத்திலேயே வந்து நாகேஸ்வரியும் வந்து நீங்க மீட் பண்ணிக்கலாமே சார்? அது என்னன்னா, சென்னை வந்த புதுசு நடிக்க வந்துட்டேன். ரொம்ப தங்கியாச்சு. நான் நடிகனாக போகிறேன். கையில் வரப்போ ஒன்று உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் வச்சுருக்கேன். பாஸ்போர்ட், லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு. என்ன படம் வரும், தேட்டரில் ஓடும், ரசிகர்கள் லெட்டர் போடுவாங்க, பதில் போடணும், போட்டோ அனுப்பணும். நடிக்கவே இல்லை நான். இல்லை பிளானாக கொண்டு வந்துருக்கேன் ரெடியா. அப்புறம் நான் நாகேஷிங்க தான் இருக்காரு, பார்த்தேன் நம்மூர் தானே. அப்போ நேராக போனால் அவருக்கு செடிக்கு தண்ணி அடிச்சுட்டார். ஐயா வணக்கம் வணக்கம், தாராபுரம். ஓ நம்மூரா? நான் நடிக்க வந்திருக்கேன். அப்படியே பாசந்தரையா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படி நடிகன் ஆயிடுவேன் உங்களை மாதிரி அப்படின்ட்டேன். அவ்வளோ முட்டாத்தனமாக கேட்டிருக்கேன் நான். அது மேலங்களையும் பார்த்தார். நான் எப்படி வந்தேன் அதே மாதிரி வா அப்படின்ட்டேன். எனக்கு செம கோவம். ஊருக்கார ஒரு பையன் வந்திருக்கேன், நடிக்க ஆசைப்பட்டு வந்திருக்கேன், பொறாமையாக இருக்கேன் மேலே இவருக்கு அப்படின்னு நினச்சி போயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது 6 வருஷமாச்சு. ஓ இப்படி தான் வரணுமா சினிமாவுக்குள்ள அப்படிங்கிறது. அதை அவர் நாசுக்காக சொல்லிட்டு போயிட்டார் அவர். அப்போ அவர் நடிச்சு அவரோட தெலுங்கு படத்தில் அவரோட ஆக்ட் பண்ணேன். அப்போ சொன்னேன் நான், ஐயா உங்களை மாதிரி முத முட்டாத்தமாக அப்படி கேள்வி கேட்டவங்கள தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க. அதெல்லாம் தப்பில்லை, நான் அப்படித்தானே உள்ள வந்தேன். இப்போ நல்லா நிறைய படம் பண்ணுறியா, எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஐயா. அதான் அது ஒரு மறக்க முடியாத விஷயங்கள். அதை ஒன்று சூப்பர். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அப்புறம் யூஸ் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை பண்ணுறேன், எல்லாம் யூஸ் ஆயிடுச்சு. அற்புதம். ஸோ சூப்பர். டீ பார்ட்டி வந்து அற்புதமாக முடிஞ்சுது. டீலாம் ஏகப்பட்டது நீங்க இப்போ குடிச்சீங்க, நல்லா இருந்ததுல டீலாம்? அது அருமையாக. ஐயோ வயிறு நிறைஞ்சு போச்சு. வயிறு ரொம்ப இப்போ வந்து டீலாம் குடிச்சு முடிச்சதுனால அடுத்ததா சாப்பாடுலாம் நான் உங்களுக்கு அது வேறையா போடுங்க. ஆமா ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. ரெடியா சார்? வயிறுல கொஞ்சம் இடம் இருக்கா? பார்க்கலாம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த செக்மெண்ட் பேரு இதுவா அதுவா, ஓகேவா? ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணணும். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? மீன் குழம்பு. மீன் குழம்பா. ஆஹா. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயா? ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதமா, ஓகே. பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே எனக்கு வேண்டாம். ஏன் சார் இந்த மாதிரி இந்த 90ஸ்ல வந்து பிறந்தவங்களா நீங்களா? ஐ மீன் 90ஸ்ல இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து உடம்பு இப்படி யார சொல்றீங்க? நான் திக்குனாதல. அதனாலதான் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா 90ஸ்ல நடிக்க வந்த யாருமே வந்து இது சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சார். பீட்சாவும் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, பர்கரும். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்களா? ஆமா அவங்களும் வேண்டாங்கறாங்க. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஓகே. இல்ல இப்ப நீங்க வேற வழியே இல்ல, இது 2 தான் இருக்கு, பசிக்குது, சாப்பிட்டே ஆகணும்னா என்ன சாப்பிடுவீங்க? பீட்சாவை சாப்பிடுவீங்களா பர்கரை சாப்பிடுவீங்களா? பீட்சா வேணா சாப்பிடலாம், வேற வழி இல்லாம ஒரு வாரம் பட்டினியா சாப்பிடுவாங்கல்ல, அப்படியே திண்டுக்கலாம். அதை எவ்வளவு ஒரு பர்கர் சாப்பிடுறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு கவலையா இருக்கும். ஓகே. சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். சிக்கன் 65 வேணாம். நல்லா இருக்குமே சார். பிரெட் ஆம்லெட் ஒண்ணு சூப்பரா இருக்கு. ஆஹா. ஓகே. அது பிரெட் இந்த தோசைக்கல்ல வந்து 2 முட்டை அப்படி ஊற்றி விட்டு பரப்பிட்டு 2 பிரெட்டை வச்சு அந்த அப்படியே மூடி லேசாக அந்த குருமிளகத்தூளை போட்டு கொஞ்சம் பெப்பத்தூளம் போட்டு இப்படி கவுத்தி இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டு சின்ன பீஸா வரும் பாருங்க. அப்படி போட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இப்பயே நான் கூறுது சார் எனக்கு. அப்போ எது வேணும்? கண்டிப்பா பிரெட் ஆம்லெட் தான். சூப்பர். நூடுல்ஸா இல்ல ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? தக்காளி ரசம். தக்காளி ரசம். நண்டு ரசம் வேணாமா? எங்க வீட்டில் வைக்க மாட்டாங்க அதனால. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. ஆஹா. மசாலா வடையா மெது வடையா? மெது வடையா. ஓகே. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ் தானா? சூப்பர். முடிஞ்சிடுச்சு. வந்து நீங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அடுத்த விருந்துக்கு வந்து நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி எங்க வீட்ல பார்த்தானா செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு கோரிக்கை மாதிரி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து இவரோட ஃபேவரட். இதெல்லாம் நீங்க வந்து வரும்போதே வந்து பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிடலாம். அற்புதம் சார். இப்ப வந்து நம்ம ஷோவோட அப்படியே எண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த செக்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஜுர்ரன்னு போகுமோ அது மாதிரி நான் கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்க வந்து குடுகுடுன்னு பதில் சொல்லணும். 400 முட்டாளுங்க. ஓகே. என் வழி தனி வழி. சினிமா டயலாக் சொல்லக்கூடாது. என் வழி ஊருக்கு போற வழி. எந்த பஸ் ரூட்டும் சொல்லிடுங்க அப்படியே. ஓகே. ஐ லவ் வைஃப். வேற ஏதோ வந்துச்சே சார் வாயில? மை மீன் போட்டுட்டேன் போன்ல. ஓ மை மீன் அவளை சேவ் பண்ணி வைஃப். ஓகே. ஐ ஹேட் தப்பான மனிதர்கள். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா பிரிக்க முடியல.
ஓகே. நான் அடிக்கடி கோவப்படுவது. கோவப்படுவீங்க. ஓகே. என் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஆஹா, அற்புதம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லது மட்டுமே. எனக்கு கோபம் வந்தா என்னை நானே திட்டிக்குவேன். அப்படியா? நான் ஜாலியா இருந்தா பல பேர்த்த சந்தோஷப்படுத்துவேன். ஆஹா, சூப்பர். என் காதல் முடிவில்லாதது. நான் கேட்டது நீ கிடைக்கல, எனக்கு கிடைத்தது அருமையா இருக்கு. ஆஹா, அடிக்கடி சொல்ற போய். இப்பதான் சாப்பிட்டேன். அப்படியா? அது பொய்யா? ஒரு வீட்டுக்கு விருந்து போனோம்னா என்ன சொல்லுவாங்க, சாப்பிட கூப்பிடுவாங்கல்ல, ஆமா. வாயில பரிச்சனை வார்த்தை வரும் நமக்கு, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும். அது பொய் தானே. ஆமா. ஆனாலும் கொடுத்தா நம்ம அது வேண்டாம். வேலை தரமா இப்பதான் சாப்பிட்டேன் இருந்தாலும் இது வந்து நான் ஏத்துக்கிறேன் சார். சூப்பர். முடிஞ்சிடுச்சு இந்த செக்மெண்ட். நன்றி நன்றி. நல்லா வந்து பதில் சொல்லிட்டீங்க. இந்த பாவக்காய் ஜூஸ்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஓகே, வெரி குட். சார், அதே மாதிரியே நீங்க வந்து சினிமா ஆரம்ப காலகட்டத்துல வந்து உங்களோட ரூம்மேட்ஸா நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. இப்ப அவங்க எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் பொசிஷன்ல இருக்காங்களா? எனக்கு என்னுடைய ரூம்மேட்ஸ் ஃபுல்லா பார்த்தா எல்லாமே டைரக்டர் தான். டைரக்டருங்களா? யார் சார்? எந்தெந்த டைரக்டர்ஸ்? களஞ்சியம் இருந்தாரு, அவர் என் ரூம்மேட்டு. அவருடைய படங்கள் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அவரை சொல்லாமலே சசி சார், அவர் ஒரு ரூம்மேட்டு. கருணாகரன் டைரக்டர், தெலுங்குல பெரிய டைரக்டர், அவரு ஒரு ரூம்மேட்டு. எஸ்பி ராஜகுமார் இருந்தார், அவரு ஒரு ரூம்மேட்டு. இந்த எல்லாமே டைரக்டர் லெவலில் பெரிய லெவலில் எல்லாம் வந்துட்டாங்க, போயிட்டாங்க. இங்கே எல்லா படம் நடிச்சிட்டு இருக்கேன் நான். ஓகே. களஞ்சியம்னா எனக்கு ரொம்ப 6 வருஷத்து ரூம்மேட். அவர் படம் எல்லா படம் நான் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து சான்சஸ்லாம் கேட்பீங்களா சார்? இல்லை அது நட்பு இன்னும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல வந்து ஒரு படம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு, உங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த டைரக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து அப்படிதான் சான்சஸ் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்ப இருக்கிற டைம்ல வந்து சோஷியல் மீடியால நல்லா ஃபேமஸா இருக்காங்க, யூடியூப்ல வந்து நிறைய வியூஸ் எல்லாம் போகுதுன்னா அவங்கள தான் வந்து ஆர்டிஸ்டா கூப்பிட்டு காமெடி ஆர்டிஸ்டாவும் கூப்பிடுறாங்க, மெயின் ஆர்டிஸ்டாவும் கூப்பிடுறாங்க. இந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஓகேவா இந்த சோஷியல் மீடியால ஆர்டிஸ்ட்? நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த ஃபிலிம் கேமரான்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபிலிம் கேமரா இப்போ இருந்ததுன்னா இவ்வளோ நடிகர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபிலிம் கேமரா 400 அடி 20,000 சொல்லுவோம். ஸோ புதுசாக ஒரு நடிகை நுழைக்க முடியாது, நடிக்க வைக்க முடியாது. ஆனால் புதுசாக போட்டால் அந்த ஃபிலிம் சாப்பிட்ருவாப்புல, வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஃபிலிம் கேமரா மாதிரி டிஜிட்டல் எப்போ வந்ததோ அப்போவே வந்து எல்லாமே உள்ள யார் வேணால் நடிக்கலாங்கிற லெவல் வந்துருச்சு. அப்புறம் இவங்க தானே போய் கூப்பிட்றாங்க யூடியூப்பில், அவங்க ஒன்றும் கேட்கலையே. இப்போ சினிமாவில் கோடம்பாக்கத்தில் எத்தனை பேர் அலையிறாங்க, எவ்வளோ டேலண்டான ஆட்கள் இருக்காங்க பசி பட்னியோட, அவங்களுக்கு நடிக்க வைக்கலாங்க. எங்கேயோ ஒரு ஊரில் வந்துட்டு நடிச்சுட்டு அதை வந்து இங்கே நடிக்க வச்சு அவங்க பயங்கர பந்தா பண்ணிக்கிட்டு அதிக சம்பளம் கேட்டு இவங்க அவங்களுக்கு கொடுத்து, மக்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குற விஷயங்கள் வேறு, சினிமாவில் பார்க்குற விஷயங்கள் வேறு. சினிமாவில் ஒரு கேரக்டர் கூட அந்த கேரக்டரை நான் மாறுவேன், அவங்க மாற மாட்டாங்க. யூடியூப்பில் என்ன பண்ணாலும் அதை எங்கேயும் மாட்டுறாங்க. அது எதுக்கு? அது எனக்கு அது ஒரு வருத்தமான விஷயம். சரி, நம்ம சினிமாவில் போய் கூட்டு வர்றாங்க, அவங்கள வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தரலாமே இல்லையா? இப்போ ஒரு லாங் கேப் நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டீங்கல்ல, அந்த பிரேக் எடுத்ததுனால இப்போ அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி நீங்களே வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி கேட்குறீங்களா, இல்லை வர வாய்ப்புகளை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்லை, இப்போ சில கதைகளில் வந்துட்டு இப்போ நான் பகலறியான்னு ஒரு படம் பண்ணேன், சீரியஸ் கேரக்டர், ஒரு வில்லனிக்கான ஒரு கேரக்டர் பண்ணேன். அதை நான் ப்ரூவ் பண்ணேன். நான் அது வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு அப்பா கேரக்டர் பண்ணேன். இப்போ அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காமெடியிலேருந்து என்னை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, வேறு பரிணாமத்துக்கு என்னை கொண்டு போகிறாங்க. நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அது காமெடி வித் ஆக்ஷன் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஆஹா, டைரக்ஷன் பக்கம் இப்போ முத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அற்புதம் சார், டைரக்டிவ் மூலியமாக சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஒரு 2 or 3 months அந்த கதை ரெடி ஆயிரும். டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது சக நண்பர்கள் தான் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அதில் நான் நடிக்கல, டைரக்ஷன் மட்டும்தான். நான் நடிக்கல, அதுக்கான விஷயம் போயிட்டு இருக்கு. அது நண்பர்களோட ஒத்துழைப்பில் ஆண்டவனோட கிருபை இருந்தால் நல்லபடியாக அது ஒன்று. ஏன்னா அது ஒன்று சினிமாவில் அது ஒன்று பண்ணிட்டோம்னா ஒரு நிறைவேறந்தமான வாழ்க்கை இருக்குமே. நம்மளும் ஒரு கதை டைரக்ஷன் பண்ணிட்டோங்கிறது. என்ன மாதிரி கதைக்களமா இருக்கும் சார்? ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டு, இல்ல அது வந்து என்டர்டெய்னரா இருக்குமா, இல்ல ஒரு சோசியல் மீடியா, ஒரு 60 வயசுக்கு மேல வந்து மனுஷன் வாழ முடியும். 60 வயசு தாண்டினாலே வந்து சில பேர் வந்து மனசு கூனி குறுகிடுறாங்கல்ல. 60 வயசுக்கு மேல என்ன சாதிக்க முடியுன்ற கதை. அது மேல உள்ளவங்க தான் வாழ்க்கை. பையன் விட்டுட்டு போயிட்டான், புள்ள விட்டுட்டு போயிட்டான், அந்த பிரச்சனை பேசாத. 60 வயசு தாண்டி எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க உலகத்துல. இன்னைக்கு வரை ஜெயிச்சு அத்தனை மனிதர்கள் 60 வயசு தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. கதையா தான். அற்புதம் சார். அதுக்கு யாரு ஹீரோ, யாரு ஹீரோயின்? இல்லை, வயசானவங்க தான். அப்படியா? வயசானவங்க தான் எல்லாமே. அவங்க தான் எல்லா அதை பார்க்குறவங்களுக்கு பசங்களுக்கே வெக்கப்படணும். ஏன்னா அம்மா அப்பா வெளியே விட்டுட்டோங்கிற ஃபீல் வரணும். சூஸ் பண்ணிட்டீங்களா சார் ஆர்டிஸ்ட் எல்லாம்? அதான் சூஸ் பண்ணிட்டேன். இல்லை சொல்லலாமா? இல்லை கொஞ்சம் வந்து அஃபிஷியலா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அற்புதம் சார். அது மாதிரி நீங்க நடிக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு? அப்கமிங் ஒரு 4-5 படங்கள் முடிஞ்சது. எல்லாம் சென்சார் டைட்டில் போய் போட்டுட்டு இருக்காங்க. அரசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன்,
வரலட்சுமி சரத்குமார் மேடம். ஓ அவங்களோட த்ரோட்டை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆகிற டைம் இருக்கு. ஒரு படம் பக்கத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு. 2-3 படம் டப்பிங் முடிஞ்சது. இப்போ அந்த வே ஷூட்டிங் 2 படம் போயிட்டுருக்கு. அற்புதம். இப்போ நிறைய பேர் படங்கள் டைட்டில் வந்து 2 தான் வைக்கிறாங்க. அதனால் பேர் சொல்ல முடியல. ஓகே, அண்ணா நல்லா பிஸியா இருக்கு, பயங்கர பிஸியா இருக்கு. அது பழைய அந்த 2000 சொன்னீங்க இல்லையா, அதே சேம் பிஸி இப்போ இருக்கு. ஓகே, நல்லா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓடிட்டு அதனால தான் டயட் அப்படியே மெயின்டைன் பண்றீங்கல்ல பாடியை. அற்புதம் சார். அந்த மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து செலிபிரிட்டி எல்லாமே அழகா வந்து ஒரு சைன் பண்ணி ஒரு கப்ல வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்களும் ஞாபகார்த்தமா வச்சுப்போம். ஒரு அற்புதமான செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, சைன் பண்ணிடலாமா? பண்ணலாம். டடா, ஒரு அழகான கப் உங்க சைன்காக அவளா காத்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப அழகா ரொம்ப ஜாலியா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிக நன்றி. என்னை வந்து இந்த அளவுக்கு பேட்டி எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஜெயா டிவி நிறுவனம் அனைவருக்கும், உங்களுக்கும், ஜெயா டிவிக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் வெரி டேலண்டட் ஆக்டர் சாப்ளின் பாலு அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.